நீ இந்த கேஸ் நடந்து அக்யூட்டல் வாங்கி நீ திரும்ப யூபிஎஸ் எழுதி கோர்ட்டுக்கு போய் வரும்போது உனக்கு 45 ஆயிரும். அது வரைக்கும் உன்னுடைய லைஃப் உண்மைதான் மேம். நம்ம ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் இதுக்கு போறோம், அதுக்காக மல்லு கட்டுறோம்னா கரெக்ட். அவரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயாச்சு, இனி என்ன பண்ண போறீங்க மேம்? ஆக்சுவலா அன்னைக்கு நான் எஸ்கலேட் பண்ணதோட சரி மேம். நான் இதுக்கப்புறம் நானும் எதுவும் எஸ்கலேட் பண்ணல மேம். இல்ல இன்னொரு தம்பி போயிட்டு இருக்கானல்ல, அவன் இன்னும் போயிட்டு இருக்கானா? யாரு மேம்? இன்னொருத்தர் இருப்பாருல்ல, ஒயிட்டா ஹைட்டா இருப்பாரு எவரா மேம்? அவரு லைப்ரரி போறாரு மேம். இல்ல இப்ப நீ ஒண்ணு பண்ண இல்லைனா நான் லைப்ரரி போறதே விட்டேன் மேம். நான் ஆக்சுவலா போறதே விட்டேன் மேம். நீ இன்னொன்னு பண்ணு. இல்லப்பா நீ இன்னொன்னு பண்ணு. அந்த ஒயிட்டா போறாருல்ல அந்த தம்பி கிட்ட சொல்லி, நீ பண்ற வேலை எங்களை எல்லாம் எஃப்ஐஆர்ல சேர்த்து விட்டுருவாங்க, எங்களுக்கு எல்லாம் லைஃப் போயிரும். வந்து அவரை இங்க இருந்து டிரான்ஸ்பர் பண்ணி அனுப்பிச்சாச்சு. எந்த கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம்னு ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்தோம்னா வித்ட்ரா பண்ணிடுவாங்க. அவங்க வேலையை பார்த்தது எந்த இஷ்யூஸ் எல்லாம் போக எங்களுடைய 3 பேருக்கு வாழ்க்கையும் சேர்த்து நீ தொலைக்காதுன்னு சொல்லி அவனை காலையில கூட்டிட்டு வா. நீ அந்த அட்வொகேட்டோட சேர்த்து கூட்டிட்டு வரீங்கன்னா வேஸ்ட். வெட்டியா எல்லாத்து லைஃபையும் தொலைச்சு போட்டு அந்த ஆள் போயிருவான். மேம் அந்த அக்கா மட்டும் எப்படி கான்டாக்ட் பண்ணது எனக்கு தெரியல மேம். கொஞ்சம் கேட்டா சொல்லுவாரு மேம் அவர் எப்படி கான்டாக்ட் பண்றது. இல்ல நான் கேட்டா அந்த ஆள் விதண்டாவாதம் தான் பேசுவான். ஓகே மேம். ஓகே நீ கிட்ட பேசு. நீ ஒன்னது மட்டும் கெடுக்கல, எங்களுக்கும் சேர்த்து கெடுக்கிற. ஒன்ஸ் எஃப்ஐஆர் விழுந்துருச்சுன்னா என் மேல எங்க மேலயும் சேர்த்து போடுறேங்கிறாங்க. நாங்க எதுவும் 100. ஆமா சாமி, அன்னைக்கு 4 பேருக்கு மேலதான் கொடுத்துருக்காங்க. ஓகே மேம். பட் ஆனா நாங்க எதுவுமே பண்ணலையே மேம். நீங்க பண்ணல, அவங்களோட நின்னீங்க, சத்தம் போட்டாங்க அப்படிங்கறது அவர் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வச்சுட்டு காமிக்கிறாருல்ல. இந்த கையெழுத்து எல்லாம் வாங்கிட்டு எங்களை இரிட்டேட் பண்ணாங்க அப்படின்னு. இரிட்டேட்லாம் பண்ணல மேம். லீகலா பாத்ரூம் இல்ல அதான் சொல்றப்ப அது உங்களுக்கு நார்மல், அவருக்கு இரிட்டேட். நீ அடிச்சேன்னு சொல்ல, நான் தடுத்தேன்னு சொல்றேன். நான் இப்ப எப்படி எஃப்ஐஆர் வந்து அவர் மேல போடுன்னு சொல்றாங்களா? ஆக்சுவலா மேம் அன்னைக்கு எங்க மேல இஷ்யூவே கிடையாது. நாங்க கையெழுத்து பாத்ரூம் எக்ஸ்ட்ரா வேணும் தான் சொல்லி நாங்க வாங்கினோம். வேற எதுவுமே எங்க சைட்ல எந்த தப்புமே நாங்க பண்ணல. அவரு தான் திட்டினாரு, எங்க பேரண்ட்ஸையும் சேர்த்து திட்டினாரு, எங்க அப்பா அம்மாவையும் சேர்த்து திட்டினாரு. ஒரு அப்பாலஜி கூட அதான் சாமி, அது திட்டினதுக்கு அவர் மேல போயிரும். அவருக்கு அதுல ஒன்னும் பேட் இல்ல. திரும்ப நம்ம எதையாவது பண்ணதை அவர் மிகைப்படுத்தி கொடுப்பாருல்ல மேம். நான் அவர் மிகைப்படுத்தி கொடுத்தாருன்னா மேம் அதுக்கு எவிடன்ஸ் இருக்குன்னா அவர் கொடுக்கட்டும் மேம். நான் பர்சனலா சொல்றேன் மேம். நானும் பாதிக்கப்பட்டோம் மேம். நானுமே பாத்ரூம்லாம் 2-3 டைம் போய் அழுதேன் மேம். அவர் பண்ண சேட்டையினால. சேட்டை இந்த சென்ஸ் அவர் பண்ண செயல்கள்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் மேம். மேம் ஒரு 27 வயசு பையனால அவரை என்னால எதுக்கவே முடியல மேம். அவ்வளோ எப்படின்னா அவ்வளோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரெஷர் எங்களுக்கு கொடுத்தாரு. உங்க லைஃபை கெடுத்துருவேன், அது பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி விரட்டுறாரு. எங்க அப்பா அம்மாவை அப்படி பேச்சு பேசுறாரு, வசைப்படுறாரு அவரு. மேம் ஒரு டிகிரி முடிச்ச பசங்க, ஒரு சவுண்ட் மைண்டட் பர்சன் பீப்புள்கிட்ட அப்படி பேசலாமா மேம்? யார் வந்தாலும் உங்க மேல கேஸ் போடுவேன், உங்க மேல நான் இது பண்ணுவேன், உன்னை எக்ஸாம் எழுத விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்றாரு மேம். அவருதான் மேம் ஒரு கட்டத்துக்கு மேல போன வருஷம் பிப்ரவரியில இருந்தே என்னை மாத்திட்டு இருக்காரு மேம். நானும் எத்தனை நாள் தான் மேம் கொடுப்பேன். இல்ல நான் ஜெனரலா சொல்லிடுறேன். இதுல அந்த அக்கா பாத்தீங்கன்னா மேம் ஏழை தான் மேம். அந்த அக்கா மேம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு மேம் அந்த பொண்ணை. அந்த அக்காவை மேம் ஒரு பொண்ணா சொல்லிட்டு மேம், ஒரு எனக்கு அக்கா தங்கச்சி தான் இல்ல மேம். ஒரு அக்கா இருந்ததுன்னா ஒரு தம்பி விட மாட்டான் மேம் அந்த விஷயத்துக்கு. நான் தான் மேம் எடுத்து கேட்டேன், ஏன் மேம் இப்படி பேசுறீங்க அப்படின்னு. யாருமே வரல மேம் அங்க. என் நேர்மை புரியுதா மேம் உங்களுக்கு? ஒருத்தர் கூட வரல மேம். அவரை மேம் அதாவது நீ ஒரு பொம்பளைன்னு பாக்குறேன், எல்லாம் நான் உன்னை விடவே மாட்டேன், நீ என்ன பண்றியோ பண்ணு, கேவலம் நீலாம் என்ன எதுக்குறியா, உன்னையெல்லாம் எங்க இருக்கும், அந்த மாதிரிலாம் பேசுறாரு மேம். அதாவது நீ தனியா கூப்பிட்டு திட்டலாம், பர்சனலா திட்டலாம், பட் எல்லாரும் முன்னாடி திட்டுறது ஒரு மாடஸ்டி ஆஃப் உமன் அதுக்கு இருக்காதா மேம்? மேம் அது மிகப்பெரிய எல்லாம் பார்த்தா எங்க மேல டெய்லி எத்தனை கேஸ் போடுறது தெரியுமா? நாங்களாம் வாங்குறக்கு, நான் வேலை பாக்குறக்கு, நீ சொல்ற ப்ராசஸ் ஓடுறக்கு நான் எத்தனை கேஸ் குடுக்கறது? நீ சொல்ற ஜெனரலுக்காக சொல்றேன் நானு. இது மாதிரி திட்டுறதுனால ஒரு எஃப்ஐஆர் ஆகுது, ஒரு கேஸ் போடணும்னா நான் டெய்லி 2 எஃப்ஐஆர் போட்டே இருக்கேன். பாத்தீங்கன்னா மேம் அவர் நிக்க வச்சுட்டே இருந்தாரு மேம் அந்த அக்காவை. அடுத்த 3 நாள் மேம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சேரே கொடுக்காம நிக்க வச்சாரு மேம். மேம் ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு இஷ்யூ இருக்கும் தெரியுமா மேம்? எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல மேம். அந்த 3 நாள் அந்த அக்கா என் பக்கத்துல வந்து நிற்பாங்க, நான் கார்னர்ல உட்காருவேன். எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா மேம் எனக்கு? அந்த அக்கா வளைஞ்சு நெளிஞ்சு நின்று இருந்தாங்க மேம். இல்ல நான் இதெல்லாம் எஸ்கலேட் பண்ணிருக்கவே மாட்டேன் மேம். நான் பர்சனலா ஆஸ் எ ஹியூமனா நான் பண்ணேன் மேம். இல்லன்னா மேம் உங்களுக்கு புரியும் மேம், எங்க அம்மா எப்படி கஷ்டப்படுவாங்க, ஒரு பொண்ணு எப்படி கஷ்டப்படுவாங்கன்ட்டு மேம். நான் இது எஸ்கலேட் பண்ணிருக்கவே தேவையில்ல. அப்பவே அன்னைக்கு நான் கலெக்டர் ஆஃபீஸ் அதனால தான் நான் போனேன்.
மேம் அதுக்கப்புறம் நான் எஸ்கலேட் பண்ணதே அந்த அக்கா தான் வந்து எஸ்கலேட் பண்ணாங்க. அப்புறமா அந்த அக்காவுக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணோம், அந்த சரி பண்றாங்க அப்படின்ட்டு. போடுறேன்னா போடுறேன், ஒன்னும் இஷ்யூ இல்ல. ம் நீங்க இதை ப்ரூவ் பண்ண வேண்டிய இடம் அடுத்து கோர்ட்டா இருக்கும். கண்டிப்பா மேம், கண்டிப்பா மேம். லைஃப தொலைச்சுக்காதீங்க. அவங்க நான் வீம்புக்கு பண்றேன்பாங்க, பண்ணி வெட்டியா போயிருக்கும். மேம் என்ன மேம் என்ன போயிட போகுது மேம்? சாரி, லைஃப் வெட்டியா போயிட போகுதுன்னு. புரியுது மேம், புரியுது மேம். மேம் ஆக்சுவலா நீங்க சொல்றது எனக்கு புரியுது மேம். நீங்க எப்படி சொல்றீங்கன்னு மேம் அது புரியுது மேம். பேசி புரிய வைக்கிறேன் பேசிட்டு ma'am. சொல்ல. நான் உங்களுக்கு மேம் இது இந்த நம்பர் கூப்பிடலாமா மேம்? கூப்பிடுப்பா. ஓகே மேம்.